அனைவருக்கும் வணக்கம். வீக்லி லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் நம்ம இந்த வீக் லீவ்ல சாட்டர்டே சண்டேல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீக் இது ஜூலைல இது அப்புறம் பேங்க் நிஃப்டி இது லாஸ்ட் 5th வீக் இது அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தேன். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோட பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. பொசிஷன் வியூ இது. இதை வச்சு ஆப்ஷன் பையெல்லாம் பண்ணக்கூடாது. இது பொசிஷன் எட்ஜிங்கோட தான் இதை பயன்படுத்தணும். அந்த பொசிஷன் கிளாஸ்ல இது ஒன் ஆஃப் தி கால்குலேஷன்ஸ் தான். இன்னொரு கால்குலேஷன் இருக்கு பொசிஷன்ல. இது ஒரு கால்குலேஷன்ஸ் தான். இது இன்னொரு கால்குலேஷன் இருக்கு பொசிஷன்ல. நான் ஒன்று மட்டும் தான் இதுல கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே. ஓகேங்களா? சரி, இப்போ இதை எட்ஜிங் இல்லாம பயன்படுத்தக்கூடாது. ஆப்ஷன் பையிங் இதை வைத்து பண்ணக்கூடாது. அந்த வீக்லி எப்படி ட்ரெண்ட் இருக்கு, எங்க வந்தா நீங்க என்ட்ரி எடுக்கணும், எடுக்கக்கூடாது, அது மட்டும் தான் இந்த வீக்கினுடைய வேலை. அதே போல மந்த்லி லெவல்ஸ் ஆல்ரெடி நான் மந்த்லியில போட்டுட்டேன். இயர்லி லெவல்ஸ் ஆல்ரெடி இயர்லியில தான் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? அப்போ இந்த வீக்கான லெவல்ஸ் இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி 25,082 வந்தா செல்லு நியர். ஸ்டாப் லாஸ் 25,168. டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். ஸ்டாப் லாஸ் எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். அவ்வளோ பெரிய டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட் தான் பெருசாக வைக்கும். அப்போ நம்ம எட்ஜிங்கோட இருக்கிறது தானே சிறந்தது. புரியுதுங்களா? ஒன்று. அடுத்தது பை நியர் 24,632. ஸ்டாப் லாஸ் 518. அப்போ நான் போடும்போது இங்க இருந்தது மார்க்கெட். என்ன இருக்கு மார்க்கெட்டு? இங்கே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்கேயே இருந்துட்டு ஒன்று கீழே வந்துருக்கணும், இல்லை மேலே போயிருக்கணும். கரெக்ட். எங்க போகுது? மேலே. செல் ட்ரிகர் பண்ணி ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்களா? என்னுடைய டார்கெட் என்னங்க? மினிமம் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? மினிமம் 100 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் மினிமம் 100 பாயிண்ட்ஸ். பாருங்க, அன்னைக்கே கொடுத்துருச்சு அவரு. அது மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம், ஆனால் மினிமம் 100 பாயிண்ட் கிடைக்குதா? ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், உங்களுடைய சாய்ஸ். இது இந்த மெத்தட்ல மொத்தம் 52 வாரங்கள் இருக்கு இயர்லியில. இது குறைந்தபட்சம் 46 வாரம் சக்சஸ் ஆக இருக்கும். ஓகேங்களா? இது நிஃப்டில. பேங்க் நிஃப்டியில போய் கொடுத்தோம். பேங்க் நிஃப்டி என்னன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தது. நம்ம கொடுக்கும் பொழுது செல் நியர் 51,898, பை நியர் 5608. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். இது பாருங்க, அன்னைக்கு இன்னைக்கு 29ஆம் தேதி மேல போனாரு, ஆனா அது அப்புறமே உள்ள வந்துட்டாப்ல. அப்போ டே கேண்டில் க்ளோஸ் ஆகல. டே கேண்டில் வச்சு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதுவும் வச்சு காமிச்சாங்க. டே கேண்டில் பாத்தீங்களா? போகலையா? ஓகே, இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எங்க வந்தா நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 51,898. இதுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? 150 பாயிண்ட்ஸ் இதுல இருந்து. அப்போ 900 ஆகல, 52,050. அதுதான் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அப்போ இதனுடைய டார்கெட்ஸ் 250 பாயிண்ட்ஸ், 225 to 250 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட். மினிமம் டார்கெட்ஸ், மினிமம் நான் சொல்றதுங்க. இது என்ன டார்கெட் பாருங்க, இங்க இருந்து செல் ஃபர்ஸ்ட் நாள்ல ட்ரிகர் ஆயிட்டாரு. அன்னையில இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படி பாருங்க. செல் எவ்வளவு பாயிண்ட்ஸுங்க? 700 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது அப்படியே வாங்க, இங்க ஒரு 500 பாயிண்ட்ஸ். அடுத்தது அப்படியே இங்க வாங்க, இங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு 400 கண்டினியூஸாவே வந்திருக்கு கீழே. 800 பாயிண்ட்ஸ். இதுதான் மார்க்கெட். 800 பாயிண்ட்ஸ். அப்போ எப்படி பங்குச்சந்தை ஏன் மேக்ஸ் அடிப்படையில ட்ரேட் ஆகுது? மேத்தமெட்டிக்கல்ல ஒன் ஆஃப் த மேக்ஸ் தான் இது. இன்னொரு மேக்ஸ் இருக்கு. இது பொசிஷன்ஸ். இதை வைத்து ஆப்ஷன் பையிங்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே லீவ் டைம்ல வீக்லி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.